சிம்பு செத்துருவார் இந்த மாதிரி விஷயங்களில் காலம்லாம் இல்லை, இந்த காலம்தான் ஓச்சுறாங்க. ஓகே ப்ரோ, see you. பை. ஓகே, டே 2 திடீர் பிளான் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. 1 டேக்கு வந்தேன். 1 டேலேருந்து ஆக்சுவலாக ஹாஸ்டல்லாம் வந்துட்டு ஆள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் யாராச்சும் மீட் பண்ணலாம், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். பட் இங்கே ஆளே இல்லை, நான் மட்டும்தான், ஃபுல் ஹாஸ்டல்லே நான் மட்டும்தான் இருந்தேன். நானும் பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, நேற்றுலாம் பார்க்கவே இல்லைடாங்க. நானும் அவரும் தான், அவர் தான் இந்த இன்சார்ஜ் இப்போதைக்கு. நான் என்னடா இது அப்படின்னு இருந்தால் சரி ஓகே வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போவோன்னு சொல்லிட்டு டே 2 ஆக்கிட்டேன். இப்போ வந்து வேறு ஒரு ஹாஸ்டல் தான் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து போய் சொல்லிட்டு இல்லை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்டலில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹாஸ்டலுக்கு வழி பார்த்து நேராக அங்கே போய் பேகை தூக்கி கிடச்சிட்டு நம்ம வந்து பேகை தூக்கி கிடச்சிட்டு போனால் அப்பா அழகாக வெயில் அடிக்குது. டேங்கப்பா, ஓகே. இப்போ வந்து அந்த இன்னொரு ஹாஸ்டல் போய் பேகை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றலாமா, இல்லை போய் சுற்றிட்டு வந்து பேகை வைக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பட் அவன் செக்இன் டைமே 1 மணி தான் போட்டிருக்கான். இப்போ போய்ட்டு நான் பேகை வச்சாலும் உள்ளே நோண்டி உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ பேகோடே சுற்றிட்டா ரெண்டுமே. இப்போ நான் ஒரு மிடில் பாயிண்டில் இருக்கேன்னா ஹாஸ்டல் லெஃப்ட்டு 4 கிலோமீட்டரில் இருக்குது, சுற்றி பார்க்குற ரோடெல்லாம் ரைட்டு 4 கிலோமீட்டரில் இருக்குது. பேகு வேறு ஆனால் ரைட்டாக தான் இருக்குது. நம்ம சுற்றி பார்க்குற இடத்துக்கே போவோம். கோக்கஸ் வாக் அப்படியே ரைட் எடுத்து லேக்கு கிட்ட தான் இருக்கு. ஓகே, நான் மோஸ்ட்டாக இந்த டூரிஸ்ட் எல்லோரும் போய் குவிகிற இடத்துக்குலாம் போக மாட்டேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கை நிறுத்திட்டு இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது க்ரௌடு, இந்த கடைலாம் போட்டு ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நம்ம ஒரு இயற்கையை பார்க்க வரோம், அந்த இயற்கையவே பார்க்காத மாதிரி கும்பலாக போய் கத்திக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவானுங்க. அது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை போல். ஏன்னா ஹில்லு வந்து அதுவே ஒரு பேக்கெட் மாதிரி உள்ளே இருக்குது. ஹில்லுலேருந்து பார்க்குற மாதிரி வியூ பாயிண்ட்ஸும் நிறைய இல்லை. நம்ம மூணார் சைடு போனோன்னா எல்லா ரோடுமே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து மேலே ஒரு வெல் டெவலப்டு ஊர், ஃபங்க்ஷனிங் ஊராக இருக்குது. மூணார்லாம் வந்துட்டு பெஸ்ட்டு டூரிசம் தான். அதை தவிர்த்து அவங்க வந்து காரக்குடியே கொஞ்சம் மேடு பலமாக இருந்தால் எப்படி இருக்கும், சில இடம்லாம் அப்படி தான் இருக்கும். இன்ஜின் பிரேக்கிங்கு பிரேக்கை விட நல்லா.
விட்டுருக்கா வேற மாதிரி இருக்குண்டா. இது என்னன்னா ஒரு டேர்ன் அப்படி மாற்றி தெரியாமல் இப்போ பேக்கெட்லேருந்து ஃபோனை பார்க்காம தான் நான் வரேன். ஒரு டவுட்டாக தான் இருக்குது இந்த ரோடு. அது ஒரு டேர்ன் மாற்றி திரும்பிட்டோன்னா எங்கேயோ நம்ம போயிடும். அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு வரணும். இதெல்லாம் என்ன காசு வருது. சரி நான் லேட்டாண்டா போயிட்டு இந்த இடம்லாம் வந்துட்டு அப்போ அந்த ஊருமா தான் இருக்குது. ஆரம்பிச்சு புதையலுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி போனால் மழை தெரியும், குளிருக்கு. ஐயோ ரெயின் மட்டும் மழை மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், சேகர் செத்துருவான். விட இந்த டொயோட்டாவோட வெர்ஷன் நல்லாயிருக்கு ப்ரான்ஸை விட. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். ரேட்டாவுமே டொயோட்டாவோட இது மாருதி சுசுகியோட டொயோட்டாவோடது அந்த ரூபியானா என்னமோ ஒன்று வரும், அது வந்து நல்லா இருக்குது பார்க்க. சரி ரூபியான் இல்லை, ரேட்டா வந்து அட்வென்ச்சர். அந்த இன்னொன்று எர்டிகாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அது வந்து அப்படியே ஒரு குட்டி இனோவா மாதிரி இருக்குன்ற பார்க்க. ஒரு 7 சீட்டருக்கு அதை விட என்ன பெருக்கும். மாதிரி போகிறப்பா மற்ற வெயிட்டிங் கையில் மட்டும் போட்டு விட்டுருவேன். நெருக்கவில்லை மக்கா வர்ற மாதிரி இருக்கும். அது கூடை கூணுந்தி கூடை போட வர மதுரையிலேருந்து வருது வண்டி. பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட் வர்றது வந்து அது ஒரு சரியான ஒரு யூஸ்வலாக ஊர் சுற்றி பார்க்குறது. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பஸ்ஸில் போனோன்னா அது ஒரு வைபாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலியாக ஒரு 4 பேர் அப்படிலாம் போகிறோன்னு இல்லை, வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பஸ்ஸு காலுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காரில் நம்ம இது வரைக்கும் போகிறதில்ல. காரில் வந்துட்டு காரில் எந்த இதுக்கும் போனதில்லை, கார்லேயே நான் போனதில்லைன்னு வச்சுக்கோங்க. பெருசாக எங்கேயும் போனதில்லை காரில். இந்த மாதிரி டூரிஸ்ட்டு தான் டாக்ஸியில் வேணால் போயிருக்கோம். பீச்சுக்கு நம்ம லெஃப்டில் இருக்கா அப்படியே மொத்தமாக அதை சுற்றி அது வந்து ஒரு ரோடு. ஆனால் கொஞ்சம் நத்தியாக தான் இருக்குது ரோடும் சரி கிராஃபிக்கும் சரி. கம்பேர்ட் டு பிளேசஸ் லைக் ஊட்டி ஆர் மூணார் வேகமான் அந்த ஹில்ஸ் மேபி அங்கே டூரிஸ்ட் பாப்புலேஷன் கம்மின்றதுனாலே அந்த தெரியல. பட் ரோடு எல்லாமே வந்துட்டு பெருசாக நல்லா இல்லை. அங்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நாங்கள் ஆச்சாரமாக இருப்போம், நாங்கள் பீச்சாரமாக இருப்போம். அப்படி இருக்குது ஐக்கெல்லாம் கலர் க்ரீன்
ஐயோ டீ குடிக்க வந்து தேவையில்லாமல் இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டுருக்கேன். எல்லாரும் பார்க்குறாங்க பேக முடிவு வச்சுருக்கேன். பாவீங்களா இந்த குளிரில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, அப்படியே சுற்றி வர வேண்டியது. சொல்ல மறந்துட்டாங்க, நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், ஐசாஸ் கேஃபேன்னு. அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அவங்க போகிற வழி, நேற்று நான் ஏன் கேமராவை மாட்டாமல் போனேன்னு தெரில. அவங்க போகிற வழி ஃபுல்லாக மழை, மழையெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு, இந்த சொட்டெல்லாம் ஈரமாகி, ஷூவெல்லாம் நனைஞ்சு, வழி மாறி 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 வழி மாறி போய். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப பாப்புலராலாம் இல்லை, சின்ன ரோடு. சின்ன ரோடாக அவங்க ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டு செம்ம குளிர். நேற்று வீட்டெல்லாம் என்னால் இருக்கவே முடியல. அது வந்து எவ்வளோ குளிர்னா வாய் திறந்தா புகை வருது. ரொம்ப குளிர். இந்த மாதிரியான ஒரு அரண்டா ஆகணும். ஒரு நாள் இப்படி வந்து டபுள் சைடு வச்சு நானும் போல யாரா நீங்களாம்? ஆக்சுவலாக நான் போய் ஒரு கடையில் டீ குடித்தா அவங்க பாவம் என் ஒரு ஆளுக்காக அடுப்பை பற்ற வச்சு அதை கொதிக்க வச்சு போட்டு எனக்கு அது எக்ஸ்ட்ராவும் ஆர்டர் பண்ண தோணலை. ஏன்னா நான் வந்து 11 இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். வேறு கடையில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டேன். அவங்க ஒரு டீக்காக போட்டு நாங்கள் குடித்ததை விட அவங்க டீ போட்டது தான் பல கடை போட்டு. ஆஹா ஸ்வெட்டரை கலட்டினது. ஆஹா சீனா இருக்குன்ற ஆசையில் ஸ்வெட்டரை கலட்டினது வெளியே தப்பாக போச்சு. காய் குளிருது குளிருது ஆறா மாதிரி குளிருதுங்க. நான் முன்னாடி சொல்ல இந்த 3000 விட இங்கே கொஞ்சம் அவ்வளோ அந்தளவுக்கு விசிபிலிட்டிங்க இல்லை அப்படின்னு. ஆனால் டெம்பரேச்சர்லாம் செம்மலோ. இது என்ன சீசனாக தெரியல. சீசன்னாலும் என்ன ஆகஸ்ட் தான் ஆகுது. கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் என்னால் இருக்கவே முடியல. அவ்வளோ ஜாலியாக தனியாக அகதி மாதிரி சுற்றிட்டு பொதுவாக எம்மனத்து தங்கம் ஒரு போட்டி. ஃபேண்டாஸ்டிக் லுக்கிங் கார். போன கடையில் சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு கடையில் போய் சும்மா டிஃபன் சாப்பிட போகிறோம்.
ஓகே, ஒரு வழியாக லைட்டாக மழை நின்றுருக்கு. இதுக்கு மேலே உள்ள நின்னா என்னன்னா இந்த வண்டி மலையில் நம்ம ஸ்டார்ட் ஆகாது. லைட்டாக பெட்ரோலை மட்டும் போட்டுட்டேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேட்டு ஏபிஎஸ் கிடையாது. ஏபிஎஸ் இல்லாத காரணத்தினால சும்மாவே இது பயங்கரமாக ரியர் பிரேக்கெல்லாம் வந்துட்டு ஸ்லைட் ஆகும், பயங்கரமாக ஸ்லைட் ஆகும். இப்போ ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஒரு நன்றாவே கிடையாது. ஸோ அதனால மலையில் ஓட்டுறது வந்து இன்னும் ரிஸ்க்கு. அதுவும் சின்ன ஏரியாவில் இப்போ ஒரு சின்ன இது எப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங்கே ஸ்கிட் ஆகும். ஸோ ரொம்ப மழை பெஞ்சு ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஓட்ட முடியாது எங்கேயுமே. இது ஒன்லி ஃபார் ஆரா ஃபார்மிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த வண்டி, மித்தபடி வந்து ஓடணும் பண்ண முடியாது. மழை என்று கூட பாராமல் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள், சரியான டிராஃபிக்கு ஃபுல்லாக. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையா இல்லை ஃபுல்லாக மொத்தமாகவே இப்படி தான் இருக்கும் பதத்தில். ஆனால் இதுவே நேராக போனால் ஒரே ரோடு, அந்த கொடைக்கானலோட நேர்பு எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே கவர் ஆகுது. ஓகே, இந்த லாரினால தான் லாரினால தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையான காரணம் இந்த காரு ஆல்சோனால தான் எல்லாமே. இதுதாங்க கோக்கர்ஸ் வாக்கு அப்படியே தானா. ஓ, கீழே போய் நான் கட்டினா நான் வண்டி எல்லாம் நிறுத்திட்டு எங்கேயும் போகிற மாதிரி இல்லைப்பா. சரி கைஸ், அது இல்லை கோக்கர் ஷாப்பு, இதுதான் கோக்கர் ஷாப்பு. அது ஓகே. தண்ணி லாரி வந்துச்சுன்னா கொஞ்சம். ஓ, லாரி வருமா? வந்து போயிட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க, அவ்வளோதான். கோக்கர்ஸ் வாக் இதுதான். கரெக்டாக அசிங்கமான இடத்துல போய் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். அது அந்த சைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமே வந்து ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. அப்படியே வியூ எப்படி இருக்குன்னு தெரில, பட் வியூ சுத்தமாக தெரில.
பட் ஃபுல் ஃபாக். இங்கே பாருங்கள், குக்லக்ஸ் கிளான்ஸ் வரானுங்க. ஓகே, கோக்கஸாக்கோட நம்ம வண்டியை விட்டு இறங்குறத வேலையை முடிச்சுப்போம். இதுக்கு மேலே என்னால் எங்கேயுமே இறங்க முடியாது. கால் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்டு இந்த பாப்புலரான டூரிஸ்ட் ஏரியா ரோட்டில் என்ட்ரு ஆகிட்டா அதை எக்ஸிட் ஆகிட்டோம். ஐயோ மறுபடியே ஒரு சைடு என்ட்ரு ஆகிட்டு இன்னொரு சைடு எக்ஸிட் ஆகிடும். அப்படியே ஒரு அழகாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஆகுது. முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஹாஸ்டல் போகணும்னு வைங்க. நாளைக்கு செக் அவுட்டு தான் வண்டியை அதுக்கு வெளியில் எடுக்கணும். மழை பெய்யுறது நல்லதா கெட்டதா தெரியலையே. முகக்கவசமா? நான் ஏதோ ஜாக்கிரதை காணவில்லைன்னு நினைச்சேன். இன்னும் ஏதோ பொண்ணு ஃபோட்டோவை போட்டு ஜாக்கிரதை. ஐயோ, தண்ணி ஃபுல்லா. அத்திம்பு செத்துருவாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல. அத்திம்பு காலம்லாம் இல்லை, இந்த காலம்தான். போச்சுறாங்க. எப்பா காய வச்சு கஷ்டப்பட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் நிறைய கூட எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. இந்த ஷூ நனைஞ்சிச்சுன்னா இது காயவே காயாது, எரிச்சலாக இருக்கும். ஆல்ரெடி 2 நாள் ஈர ஷூ கொழுப்பெடுத்து கிராக்ஸ் எடுத்து வச்சேன். சரி, கிராக்ஸ்லாம் டீசெண்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஒன்று ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தா சந்திப்போம். ஓய்யோ, வேற மாதிரி.
பாயிண்ட்டே பார்க்கிங் தான். இதுதான் சரியான வியூ பாயிண்ட்டாக இருக்குது. எல்லாம் அங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி இருக்குங்களா பாரு. செம்மையாக இருக்கு. மேலே வரைச்சிட்டு போய் கடவுளே கைஸ், நான் இவ்வளோ நேரமாக ஃபுல் வைடில் போடாமல் ஒரு ஆஃப் ஜூமில் போட்டே எடுத்திருக்கேன் எல்லா வீடியோவும். மொத்த ட்ரிப்புமே ஜூம்டுன்னா கண்ட்ரோல். அதனால் என்னடா ஹேண்ட்பார் ஃபுல்லாக தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது பார்த்தேன். ஒரு மாதிரி தலையை பார்த்த மாதிரியே இருக்கும் எல்லாம். நீங்கள் மன்னிச்சு விடுங்கள். இதுதான் ஃபுல் வைட் ஆங்கிள். சரி அப்படி போவோம். நான் வந்து நிறுத்தும் போது அந்த ராக் பில்லர்லாம் ஆக்சுவலாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஐயோ, பைக்கை எடுத்தோன்னா ஃபுல்லாக ஆகும். ஒரு ஆளுக்கு கார் லைட்டாக ஓட்ட தெரியாமல் ஏதோ ஆஃப் ஆகி ரிவர்ஸ் எடுத்தாங்க. பின்னாடி வந்து புள்ளி பண்ணி ஆறு நடிச்சு
டார்ச்சர் பண்ணி அந்த மனுஷனை ப்ரெஷரில் உள்ளாக்கி இதான் பைன் ஃபாரஸ்ட்டு குரங்காட்டு சூப்பராக இருக்குங்க. இதே குணா கேவ் மாதிரி தான் இருக்குது. பார்த்து என்ன தெரியுறது வித்தியாசமா. சூப்பர். பாருங்க, வியூ பாயிண்ட் கூட கிடையாது. ரேண்டமாக என்னோடய ஹாஸ்டலுக்கு போகிற வழி செம்மையாக இருக்குது. ஐயோ சரியான வேலி. ஹைட்டில் இருக்கு போல் ஹாஸ்டலு. கமலாக வருது. என்ன தேர்ட் இயரில் போட்டு எடுத்துக்கிட்டேன்னா சிம்பிள் கேமராவில் காட்டுறேன்னு இல்லையா விட்டாங்க விட்டுருவேன். ஆல்ரெடி விட்ட அனுபவங்கள் இருக்கு. ஏய் ஏதோ வழி மாதிரி வந்துட்டோம் நாங்கள் வரட்டா. ஓகே கேஸ் பாய். ஆக்சுவலாக வழி மாதிரி ஏறிட்டேன். மேகங்கள் வந்து வருடுது அப்படியே. வழி மாதிரி போனதா அடி அடியில் ஏபிஎஸும் இல்லை. சறுக்குச்சுன்னா வந்து நிற்காது, அவ்வளோதான். சறுக்குச்சுன்னா சொல்கிறத சறுக்கிட்டு போயிட கீழே. ரூட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணால் அவ்வளோதான் கீழே. ஐயோ கடவுளே, வழி மட்டும் கரெக்டாக வரணும். இதெல்லாம் யூட்டன் போட முடியாதுனால
முன்னாடி. ஆஹா, லைட்டாக விட்டாலே வண்டி பறக்குது. ஐயோ, எப்படா நான் ஏற போகிறேன்? அழுத்து பிரேக் பிடிச்சா வீலி ஆகிடும் போல், அந்த மாதிரியான ஸ்லோப்பு. கேமராவில் எப்படின்னு தெரியாது. கைஸ், ஹாஸ்டல் வந்து சேர்ந்துட்டோம். வந்து நான் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்டயாச்சும் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். செமையாக இருக்கு அது. ஆக்சுவலாக இது பேர் தி ஹாஸ்டலர். இப்போ தான் புதுசாக கட்டியிருப்பாங்க போல். இது ரெஸ்ட் ரூம்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. சரி, இதெல்லாம் சுற்றி காமிச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா இருக்க முடியல. நான் ஆக்சுவலாக நனைஞ்சிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் எங்கேயும் போக வேணாம், நைட்டு வரைக்கும் படுத்துட்டு வந்தேன், பிளானை போட்டு வந்தேன். இந்த ஹாஸ்டலில் இந்த ஸ்னூக்கர் டேபிள்லாம் இருக்குது. இது வந்து காமன் ஏரியா. இங்கே ஏதாவது கேமு, இந்த ஜெங்கா பிளாக்ஸ் இருக்குது. அப்படியே வெளில பார்த்தோன்னா மலைத்தொடர்கள் இருக்குது. ஜெங்கா பிளாக்ஸ் இது ஒன்று. இங்கே காமன் ஏரியாலே ஒரு பெரிய டிவி இருந்துச்சு. அதில் நம்ம பவர் ஹவுஸ் பாட்டை வச்சுட்டு நல்லா ஃபுல் சவுண்டை வச்சு விட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இதில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். யாராக வந்து ஆன் பண்ணி கேட்கட்டும். ஐயோ, பாட்டளவுக்கு படம் இல்லை, அவ்வளோதான். இது அதே ஹாஸ்டலோட மொட்டை மாடி. யாரும் வரல, நானே ஏறி வந்துட்டேன். இந்த தூரத்தில் வந்துட்டு ஒரு செமையான ஹவுஸ் க்ளவுட் பேக்கெட் அப்படியே இருக்குது. இது அப்படியே வருது. ஆக்சுவலாக இங்கே ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இருட்ட போகுது. ஸோ இதோட டே 2 நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஹாஸ்டலுக்குள்ளே தான் கிடந்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் இறங்க வேண்டியதான்.